துறையில் ஒன்றிய நிதி இது இருந்தது இல்லை, பிளானிங் கமிஷன், அவர்களுக்காக நான் செய்த ஒரு ஆய்வு. அது ரூரல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் 12 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 12 கிராமங்களில் வேளாண் துறையில் இல்லாத வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்று ஆய்வு செய்திருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கிராமங்களுக்கு சென்று இந்த 10 வருட கால இடைவெளியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு மீளாய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவரிடம் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தோம். அது முதல் ஆய்வறிக்கை. இரண்டாவது ஆய்வறிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளம் குன்றாத வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது குறித்து ஐக்கிய அமைப்புகள், யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, அவளுடைய இதுவனுடைய அடிப்படை UNDP அவர்கள் வகுத்தளித்திற்குரிய வழிமுறைகளின்படி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இப்பொழுது நாம் தமிழ்நாடு என்கிறது அந்த பயணத்தில் எங்கு இருக்கிறோம், 2030க்குள் அதுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. அந்த இலக்குகளை நாம் எவ்வளவு தூரம் அடைந்திருக்கிறோம், இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு ஒரு 650 பக்கத்திற்கு மேலான ஒரு அறிக்கையை நமது முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். அதில் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம், எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம், எதிலெல்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய துறைகள் எது எது என்பதையெல்லாம் கண்டறிந்து அதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த அறிக்கையும் அரசுக்கு அளித்துள்ளோம்.